நாங்கள் விட்டத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். புதிய எழுத்தாக நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற அடுத்த எழுத்து ரெண்டாவது எழுத்தாக நாங்கள் சொல்லியிருந்தோம் ஐனுடைய எழுத்து. இந்த எழுத்துக்கும் முதல் படிச்ச எழுத்துக்கும் இடையில நிறைய தொடர்புகள் இருக்குது. அதே நேரம் நுணுக்கமான வேறுபாடுகள் வித்தியாசங்கள் இருக்குது என்ற வகையில தான் நாங்கள் ஐனை இரண்டாவதாக பார்க்குறோம். இரண்டாவதாக பார்க்குற ஐனில் வந்து அலிப்போடு இருக்கிற வேறுபாடு வித்தியாசம் என்னன்னு சொன்னால், அலிப்பை உச்சரிக்கிற டைம்ல நாங்கள் சொல்லியிருந்தோம் நாவினை அசைக்க கூடாது. நாவை நாங்கள் அசைக்காமல் தான் என்ற சவுண்டை எங்களோட தொண்டையிட முன்பகுதியிலிருந்து நாங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம் என்று சொல்லியிருந்தோம். இங்க சொல்றோம் என்னென்றால் அப்படி அல்ல. ஐனுங்கிறது தொண்டையினுடைய பகுதியில இருக்கிற நாவினுடைய இறுதி பகுதியை கொஞ்சம் தூக்கணும். தூக்கி அழுத்தம் கொடுத்து உச்சரிக்கிற நேரத்துல தான் ஆட சவுண்ட் வரும். ஆகவே தொண்டையோட வர அந்த நாவினுடைய கடைசி பகுதி மட்டும் கொஞ்சம் தொண்டையோட சைடுக்கு மேலுக்கு தூக்கப்பட்டதாக உச்சரிக்கணும். அதே நேரம் நடு தொண்டை பகுதியில் நடுப்பகுதியிலிருந்து தான் இந்த உச்சரிப்பை நாங்கள் கொண்டு வரணும். சவுண்ட் வந்து அலிப்பிற உச்சரிப்பை போலேயே மேலிருந்து கீழ் நோக்கி தான் வரணும். ஆண்டு வராது, ஆயாண்டு தான் வரும். சரியா? அதாவது அலிப்பை நாங்கள் என்று உச்சரித்தோம் தொண்டையிட முன்பகுதி. இதை கொஞ்சம் பின்னுக்கு கொண்டு போய்த்துட்டு ஆய என்று தொண்டையிட பின்பகுதியிலிருந்து உச்சரிக்கிறோம், நடுப்பகுதியிலிருந்து. ஆனாலும் சவுண்ட் என்ன செய்யணும்? மேலிருந்து கீழ் நோக்கியதாகத்தான் இங்க வர வேண்டும். அடுத்தது முக்கியமான இன்னொரு விஷயம், அலிஃப்ல இருந்து வேறுபடுற விஷயம் என்னென்றால், அலிஃபை நாங்கள் சொல்லியிருந்தோம் முன்னால் வருகின்ற எழுத்திலிருந்து தெளிவாக பிரித்து அலிஃப அ இ உ என்ற உச்சரிப்பு வழங்குகிற அமைப்புல ஒருவனை நாங்கள் ஓதணும் என்று சொன்னோம். நீங்க ஐன்ல வந்து அந்த வகையான பிரிப்பு இல்லாமல் முன்னால் இருந்து வரக்கூடிய எழுத்திலிருந்து தனிமையான வேறுபடுத்தப்பட்ட நிலையில் இல்லாம அதோடு நாங்கள் சேர்த்து ஓதுறதாகத்தான் ஐனை பார்க்கணும். இப்போ நான் என்ன செய்யணும்னால் அலிஃபையும் அயனையும் சேர்த்து இந்த வசனங்களை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதோட ஓதுவோம். أنعمت عليهم ரெண்டாவது ولا أنتم عابدون ما أعبد தால புத் என்ன நிப்பாட்டையில் அது தால் கலக்கப்பட்டு நிக்கணும். أعبد போது ஆன்னு வெரி குட். திருப்பி போதுங்க. ولا أنعمتم ولا أنتم ஆ عابدون ஆ ஆ ما أعبد திருப்பி போதுங்க. ولا أنتم عابدون ما أعبد மூணாவது ولا يحض على طعام المسكين திருப்பி போதுங்க. ولا يحض على طعام المسكين குட். நாலாவது في عمد ممددة அதிலே முமத்தத தான் நிப்பாட்டப்படுது. ஹேர்ட சவுண்ட் வரணும். முமத்தத. في عمد ممددة நாலாவது القارعة இந்த கோரி பிரியக்கூடாது. கோரியா சேரணும். கோரி ரீகம் ال- அகம் சேர்த்துக்குள்ள சரி. கோரியா. எனக்குதா எப்படி? திருப்பி போதுங்க அஞ்சாவது.